அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. கடந்த ஓராண்டாகவே பிடிபிஆர்டி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ஆசிரியர்கள் எப்போது பணி வாய்ப்பு கிடைக்கும் என்று அவருடன் காத்திருக்கின்ற ஒரு சூழலில் அதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது. நீதிமன்றங்களில் தடை வாங்கப்பட்டது. அதே போன்று அரசாங்கத்திலும் பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்பட்டது. ஆதி திராவிட நலத்துறைக்கு பணி வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு 2 மாதங்களுக்கு பிறகு பறிக்கப்பட்டது. சென்னை கார்ப்பரேஷனுக்கு கவுன்சிலிங் வரை சென்று அவர்களுக்கான பணி ஆணை வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் அந்த 2% அமைச்சு பணியாளர்கள் வழக்கு. அது கடந்த மார்ச் 21 அன்று முடிவுக்கு வந்தது. அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றால் 6 வாரங்களுக்குள் அமைச்சு பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து பிடிபிஆர்டி நியமனத்தை அரசாங்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் அரசாங்கம் பிடி அமைச்சு பணியாளர்களுக்கு நியமனம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அவர்களுக்கான பட்டியலை தயார் செய்தது. அந்த ஒரு சூழலில் என்ன நடந்தது அப்படின்னா, திடீரென்று இந்த அமைச்சு பணியாளர்கள் டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ இவர்களை அந்த பட்டியலில் இணைக்கவில்லை என்று கூறி மாண்புமிகு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்களிடம் கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தனர். அது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த கேஸு போட்டதுனால இந்த பிடிபிஆர்டி நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை அரசாங்கம் நிறுத்தி வைத்தது. பள்ளிக்கல்வித்துறை நிறுத்தி வைத்தது. இந்த சூழலில் அந்த வழக்கில் அரசாங்கம் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்று ஏப்ரல் 17 நீதிமன்றம் ஒத்திவைத்திருந்தது. அந்த வழக்கு இன்று 2:15 விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் அரசாங்கமும் விவாதத்தை எடுத்து வைத்தது. அதே சமயம் டைப்பிஸ்ட் தரப்பு வழக்கறிஞரும் விவாதத்தை எடுத்து வச்சாங்க. இதனை விசாரித்த நீதி அரசர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த 2% கேஸில் நான் சூப்பரண்டன்ட்டு, அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட் இவங்க 3 பேரை தான் இந்த நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. இதில் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இவங்கள அமைச்சு பணியாளர்களாக கணக்கில் எடுத்துக்கல. அதனால் நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பதை தொடுக்க முடியாது. எனவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாங்களும் அமைச்சு பணியாளர்கள் தான், எங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் தனியாக ஒரு வழக்கு வேணால் தொடுத்துக்கலாமே தவிர இந்த ப்ராசஸை நிறுத்தி வச்சு இந்த சமயத்திலேயே எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க முடியாது. அதாவது இந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கான அந்த வழக்கில் நீங்கள் கண்டெம்ட் போட முடியாது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு வழக்கு பதிவு செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த வழக்கு அப்படின்றது முடித்து வைக்கப்படுகிறது. அதாவது கண்டெம்ட் பெட்டிஷன், அரசாங்கத்தை பனிஷ் பண்ணுங்கள், அரசாங்கம் எங்களை இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் அப்படின்றது முடிச்சு வைக்கப்படுது. என்ன காரணம்? உங்களை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கலைங்க. நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போதே உங்களை கணக்கில் எடுத்துக்கல. உங்களுக்கு எப்படி நாங்கள் கொடுக்க சொல்ல முடியும்? அதனால் நீங்கள் தனியாக போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த பிடிபிஆர்டி நியமனம் தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் தற்போது நடைமுறையில் உள்ளது. அவர்கள் தற்போது வழக்கு தொடுக்கவில்லை. அரசாங்கம் இப்போது நினைத்தாலும் அவர்களுக்கான அந்த பிடி பேனல் நிச்சயமாக தயார் செய்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் முன்னாடியே லிஸ்ட்டு வாங்கிட்டாங்க. டைப்பிஸ்ட்டு, செனோ கிராஃபர் இல்லாமல் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டாங்க அரசாங்கம். அப்போ தற்போது இருக்கிற தீர்ப்பை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கலாம். இதனைத் தொடர்ந்து விரைவாக அவர்களுக்கு முடிச்சுட்டு பிடிபிஆர்டி நேரடி நியமனத்தையும் அரசாங்கம் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன தடை அப்படின்னா, இந்த அமைச்சு பணிகளுக்கு பணி கொடுத்தால் மட்டுமே நமக்கு பணி கிடைக்கும். ஒருவேளை இந்த கேஸ் இழுத்துட்டே போச்சுன்னா நமக்கு தாமதம் ஏற்படுமோ அப்படின்ற ஐயம் நமக்கு இருந்தது. அது முடிவுக்கு வந்துவிட்டது. எனவே எந்த ஆசிரியரும் இனி கவலை கொள்ள தேவையில்லை. அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு இந்த பிடிபிஆர்டி நியமனத்தை முடித்து வைக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் எல்லா பாடங்களுக்குமான ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டு விட்டது. அரசாங்கம் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கிறாங்க. ஸோ
ஆசிரியர்கள் நேரடி நியமனத்தில் வந்த ஆசிரியர்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சிடும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனையோ தகவல் வரலாம், அதையெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எங்கேயும் போய்ட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருங்கள். உங்களுக்கான நல்ல செய்தி விரைவில் உங்களை தேடி வரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.